வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய தலைப்பு மதிப்புமிக்க மனித இனம். என்னன்னா, இறைநிலையின் பரிணாம சரித்திரத்தில் உலகம் என்ற ஒரு அழகிய வளமும் பலமும் பொருந்திய நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்தான் மதிப்புமிக்க மனித குலம் என்ற இந்த சிவ இனம் மேன்மையான ஆறாவது அறிவின் சிறப்பை கொண்ட மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற்று இறை உணர்வு அடைந்து பிறவி கடல் கடந்து நாம இந்த இடைவிடாத முயற்சியில பல சிரமங்களையும் ஏற்று வாழ்ந்து கொண்டிருப்பதே இந்த மனித இனம் பரிணாமம் என்ற இந்த இயற்கையின் நெடும் பாதையில் தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டு தொடர்ந்து வரும் புலன் மயக்க செயல்களின் பதிவுகள் தான் நிறைய இருக்குது. இவை அனைத்தும் அறிவினுடைய முழுமையை நோக்கி செல்லும் மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுத்தும் தாமதப்படுத்தியும் வருகிறது. இதன் விளைவாக மனித குலத்தில் உடல் நலம், மனவளம், நட்பு நலம், செல்வம் பெருக்கும் இவை எல்லாமே நம்மளுக்கு சீர்குலைந்து போகுது. உலகம் எங்கும் வாழும் மக்களில் பெரும்பாலானோர் இதை துன்பமும் வாழ்க்கை சிக்கலும் கவலையும் அடைந்து துன்பம் அடைகிறார்கள். என்னன்னா, மதிப்பு மிக்க இந்த மனித இனம்ன்றது ஒரு பரிணாம வளர்ச்சியில நம்மை மேம்படுத்தி அறிவு, பண்பாடு, அன்பு, சேவை இதை மூலம் உலகமும் மேம்படுத்தி ஆற்றல் கொண்ட கடவுளின் பார்வையில ஒரு உயர்வான உலகில் பறந்து வாழும் மனிதர்களையும் குறிக்கும் ஒரு பொதுவான கருத்து. அறிவியல் ரீதியாக ஹோமோ சாபனிஸ் எனப்படும் ஒரு நவீன மனித இனம் ஆப்பிரிக்காவில் தோன்றி பல மில்லியன் ஆண்டுகளாக பரிணாமித்து பல பிரிவுகளை நம்மளுக்கு இதுக்கு உள்ளடக்கி இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் மதிப்பின் அடிப்படைகள் என்னன்னா, ஆன்மீக பார்வை. கடவுளால் அன்பு செய்யப்பட்டு படைக்கப்பட்டதால் மனித இனம் மதிப்பு மிக்கது. ஒவ்வொரு தனி மனிதரும் பிறரால் மதிக்கப்பட வேண்டும். அடுத்து பரிணாம வளர்ச்சி. மனித இனம் தன் கைகளை கருவிகளை பயன்படுத்தி பழக்கப்படுத்தியதால மற்ற உயிரினங்களை விட சிறப்பாக செயல்பட்டு உலகெங்கும் பரவி இருக்கிறோம். அடுத்து திறன்கள். பகுத்தறிவு, பண்பாடு, அன்பு, சேவை, மனப்பான்மை மற்றும் பிரபஞ்சத்தை ஆராயும் ஆற்றல் ஆகிய மனித இனத்தின் தனித்துவமான மதிப்பையே நாம உணர்கிறோம். அடுத்த இந்த மனித இனத்தின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அறிவு மற்றும் மேம்பாடு. மனிதர்கள் தங்கள் அறிவாற்றலால் மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியில புதிய கண்டுபிடிப்புகளை நாம இந்த உலகத்துல கொண்டு வரோம். அதுல இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, மதிப்பு மிக்க இந்த மனித இனம்ன்றது இந்த பரிணாம வளர்ச்சியை மட்டும்தான் உலகில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்து உள்ள அனைத்து மனிதர்களையும் குறிக்குது. மேலும் ஒரு மனிதனும் அன்புடனும் மரியாதையிலும் நடத்த வேண்டும்ன்றது. இதுக்கு மகரிஷி ஒரு கவியை சொல்லுவாரு, உலக பேரறிஞர் எல்லாம் மனிதர் வாழ்வில் உள்ள குறைகள் தீர உணர்ந்துரைத்தார். கலகங்கள் தீரவில்லை, காரணங்கள் கணக்கெடுத்தார். பல நூறாக சென்றார். நில உலக கவர்ச்சியிலே புலன் மயக்கில் நினைவு விழுந்து தன்னை மறந்து வாழ்க்கையை சிக்கல் பல பெருக்கம் அறியாமை ஒன்றால் அன்றோ பார்மீது மெய் விளக்கம் பரவ நன்றாம். இதுதான் மகரிஷி சொல்லியிருப்பாரு. இந்த கவியோட நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.